சார் வணக்கம் சார். நேற்று வந்துட்டு போனீங்களா சார்? இந்த மாதிரி சார் என்ன விஷயம்? நேற்று வந்துட்டு போன இந்த அக்கௌண்ட்டு நம்பர் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த அக்கௌண்ட்டில் எங்கள் ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. மகளிர் சங்கம் பேர் போட்டு ஏதோ வச்சுக்கிறாங்க, எனக்கு தெரியல ஒன்றும். அதனால் வந்து அதுலேருந்து அவங்க விலகிட்டாங்க. நீங்கள் அதை மட்டும் விலகிட்டுங்க சார். சார் வணக்கம் சார். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ஆமாம் சார், அதில் ஏதோ நம்பர் இப்போ தான் சார் கிடச்சிது. ஐயாவுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இதை வந்து எனக்கு எங்கள் ஒய்ஃபை தயவுசெய்து எடுத்துருங்க சார். இதில் இல்லைங்க ஐயா, நான் எடுக்கிறேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் கேட்டுட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் ஒய்ஃபை இங்கே கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை என் ப்ரொசீஜர்? அப்ளிகேஷன் கொடுங்க, அது என்ன ரிசீவ். அதுதாங்க அப்ளிகேஷன் இப்போ அப்டேட் மாறி இருக்கு. இன்னும் எனக்கு புதுசு வரல. அவங்கள வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விற்று எங்கேயோ நிலத்தெல்லாம் மக்கள் பணத்தெல்லாம் விற்று 10 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இதில் போட்டு இது வந்து சாதாரண அக்கௌண்ட். ஒரு 2 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பொம்பளைங்க. இந்த இது இருங்க சரிங்க, இந்த சொல்கிறத கேட்டுங்க. நான் சொல்கிறது எங்கள் ஒய்ஃபை இதில் ஜாயின் பண்ணி அந்த பணத்தை இதில் போட்டு இவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி சங்கத்தில் வந்து செலவு பண்ணாத இவங்களே எடுத்து செலவு பண்ண மாதிரி என் ஒய்ஃப் மேலே பழிய போடுறதுக்காக பண்ணுறாங்க. தயவுசெய்து எடுத்துருங்க சார். ஓகே, அதுதான் சார். அது ஓகே. ஆனால் நான் நேற்று பார்த்த வரைக்கும் இந்த செல்வம் என்றவங்க எங்கேயுமே கையெழுத்து இல்லை. அப்புறம் எப்படி நான் எடுக்கிறது சொல்றீங்க? அப்போ அந்த அம்மா எப்படி சார் எங்க மேல சொல்றாங்க சார்? எங்க ஒய்ஃபை நான் அவங்க கூட அனுப்பி வச்சு கையெழுத்து போடலை, அதுலேருந்து விலகாம இவர் தடை பண்றாருன்னு என் மேலே கேஸ் கொடுப்பாங்களா சார்? இது என்ன சார் நியாயம்? கேஸ் கொடுத்தா கொடுக்க சொல்லுங்க சார். அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், நீங்க கேஸ் கொடுங்க. நீங்க பாட்டு ஒரு குழு அக்கௌண்ட். இப்போ இதை விட்டுருங்க, ஒரு குழு அக்கௌண்ட் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமா சார். சரிங்களா? ஆமா சார். இப்போ இவங்க ஒருத்தர் இல்லவே இல்ல குழுல ஒரு மெம்பர். ஆனா சைனிங் அத்தாரிட்டில இவங்க இல்ல. இப்போ அவர் விலகுறாருன்னா நம்ம தான் டிசைட் பண்ண, அவர் விலகிட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் சார். நம்ம 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியே போனாதான் குழுல இருந்து வந்து தீர்மானிச்சு இவர் வெளியே போயிட்டாரு, அவர் முதல்ல இவர் கையெழுத்துக்காக இவங்க உள்ள வராங்கன்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு செல்வம் என்றவங்க எங்கேயுமே கையெழுத்து போட்டு நான் பார்க்கல. சரி சார். அப்புறம் இந்த லெட்டர் வச்சு எங்க இல்ல ஐயா, அவங்க எவ்வளவு என்ன தொந்தரவு பண்ணி என் பொண்ணு கோர்ட்ல வேலை செய்யுது சார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. நேத்து நான் யோசி எனக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்க சொன்ன மாதிரி கிடைச்சது. அதுல வந்து இல்ல வேற யாராவது பேரு தெரியுமா உங்களுக்கு அந்த குழுல இருக்கிறவங்க? அதுல யாரு தலைவர் நிர்மலான்னு யாரோ ஒரு அம்மா இருக்காங்க. அப்புறம் நிர்மலா தான் எனக்கு தெரியும் சார். அந்த பொம்முலாட்டி தான் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அந்த ஆபீஸுக்கு இவங்க தான் தளபதி. யார் எது பேசினாலும் ரவுடிகளை வச்சு அடிக்கிற வேலை பண்றதுக்கு அவங்க பேடி கட்டா வச்சுக்கிறாங்க. கைடுடைய பேக்ரவுண்ட் அந்த பொம்பளை வச்சு பண்ணால் எதுவும் செய்ய மாட்டாங்க, யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வச்சு என்ன மிரட்டுறாங்க. என் பொண்ணு வந்து கோர்ட்டில் வேலை செய்து அதை போய் மிரட்டுறாங்க. உங்கள் அப்பா வந்து என்ன மிரட்டுறாங்க? உங்கள் அப்பா வந்து ஏன் வந்து உங்கள் அம்மாவை வந்து அனுப்பி இதில் கையெழுத்து போட மாட்டாங்க? எதில் நான் கையெழுத்து போடுறது? அதுதான் சொன்னேன், எதில் கையெழுத்து போடணும், எதுக்காக நான் கையெழுத்து போடணும் எதுவுமே தெரியாது கேட்குறீங்களா சொன்னால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் ஒய்ஃபை என்ன கையெழுத்து போட விடாத தடுக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். நான் கையெழுத்து போட அனுப்புறேன், எங்க கையெழுத்து போடணும் அவங்களை பேப்பர் கொடுக்க சொல்லுங்க, போலீஸ் கிட்ட கேளுங்க. அதுதான் புரியுதுங்களா? ஆமா சார். இவங்க செல்வம் என்றவங்க எங்க கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்ல ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ட் அத்தாரிட்டி கிடையாது. சரி சார். அந்த பட்சத்துல இவங்களை நான் ரிமூவ் பண்ண முடியாது. கரெக்ட். சரிங்களா? ஆமா சார். குழுல இருந்து நீங்க விலகுறீங்கன்னா அது நீங்க அவங்க கிட்ட தான் பேசணும். நீங்க எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி விலகிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க விலகிட்டீங்க. அதாவது ஒரு குழு அக்கௌண்ட் எந்த ஒரு சொசைட்டில ட்ரஸ்ட் அக்கௌண்டா இருந்தாலும் ஆபரேஷன் வந்து உங்களுக்கே தெரியும். எல்ஐசில நீங்க லோக்கல் அக்கௌண்ட் வச்சிட்டீங்கன்னா செக்ரட்டரி ட்ரெஷரர் இவங்க 2 பேரும் 3 பேரும் ஆபரேட் பண்ணுவாங்க. இந்த 3 பேர்ல இவங்க ஒரு ஆள் கிடையாது. கரெக்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல எங்ககிட்ட நீங்க வந்து கொடுத்த யூஸ் இல்ல. குழுல இருந்து அந்த ஆள் விலகுறாங்க, அந்த பர்சன் விலகுறாங்க, நீங்க அந்த குழுல தான் பேசணும். 20 பேர்ல ஒரு ஆள் விலகுறாங்கன்னா சரி விலகுன்னு விட்டுடலாம். இல்ல 20 ஆள் வெளியே போறாங்க, அது போல இன்னொரு ஆள் சேர்க்கறது, அது ஃபுல்லா அவங்களோட தீர்மானம் தான். அவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ அதுதான். சிக்னேச்சரிங் அத்தாரிட்டியா இருந்தா மட்டும்தான் நீங்க பேங்க்ல வந்து பேசணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று நீங்க போனதுக்கு அப்புறம் என் அக்கௌண்ட் ஃபுல்லா ஆராய்ச்சி பார்த்ததுல செல்வம் என்றவங்க எங்கேயுமே கையெழுத்து போடல. கரெக்டா? கையெழுத்து போடல. அவங்க ஒன் ஆஃப் தி சைனிங் அத்தாரிட்டி கிடையாது. அந்த பட்சத்துல நீங்க எங்ககிட்ட வந்து பேங்க் இந்த லெட்டர் கொடுக்கறதுல யூஸ் இல்ல. இப்ப நீங்க நிர்மலான்னு ஒரு ஆள் சொல்றீங்களா, இப்ப அவங்க ஒன் ஆஃப் தி சைனிங் அத்தாரிட்டியா இருந்து இப்ப நிர்மலாவோட ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து இந்த லெட்டர் கொடுக்கல வேல்யூ இருக்கு.
ஆமாம் சார். அப்போ நான் நிர்மலாவை வந்து தூக்கிட்டு அவங்க பதிலாக வேற யாரும் ஒரு ஆளை வந்து சேர்க்கணும். அப்போ நான் குழுவில் பேசணும் நிர்மலா வர மாட்டாங்கன்னு. ஆமாம் சார். இப்போ அவங்க வந்து உங்களை மிரட்டுறாங்கன்னா தாராளமாக மிரட்டுங்க, போலீஸ் போங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பேங்க்கு எனக்கு பயப்பில்லை சார். நான் பேங்க்கில் போய் சொல்லலை, கையெழுத்து கொடுக்கல, லெட்ரு கொடுக்கல. அவங்க சொல்கிறது நீ கேட்கல. போய் ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க சார். அப்போ என்ன பண்ணுங்க, நான் பேங்க்கில் போய் பார்த்துட்டேன், லெட்டர் கொடுத்துட்டேன், செல்வம்ன்றவங்க இன்னும் இந்த குழுவில் இல்லைன்றவங்க நான் பேங்க்கில் தெரிவிப்படுத்துறேன்றதை நீங்கள் அவங்க சரி. நன்றி. வேற யாராவது வந்து இது சார்பாக எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், ஆமாம் அவங்க வந்தாங்க, கையெழுத்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க பேரை நீங்கள் நீக்கிக்கோங்க நான் சொல்லுவேன். நன்றி. தேங்க்ஸ். சரிங்களா? தேங்க்ஸ். வேற எதுவும் நான் என் சைட்லேருந்து பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதுதான் நைட்டு போய் கடிச்ச உடனே ஐயா உங்களுக்கு அனுப்பி வச்சேன். நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டேன், நான் காலையில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாம். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா பார்த்து. ரொம்ப நன்றியா. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்ஸ் ஐயா. போட்டேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு எதுவும் கையெழுத்து போட சொல்லுங்க சார். என் மனைவி வந்து இந்த குழுவை விட்டு வெளியே வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அது அவங்களுக்கும் தெரியும். நான் பேங்க்லேயே லெட்டர் கொடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்தையும் காட்டுங்க அவங்கள்ட்ட. அதே மாரி கையெழுத்து போட சொல்றீங்கன்னா ஒரே ஒரு தடவை கையெழுத்து போட சொல்லு சார். எங்கே கையெழுத்து போடணும்னு தெளிவாக என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. போலீஸ்க்கு முன்னாடியே உட்கார வச்சு அந்த லெட்டர் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு மெசேஜ் கையெழுத்து போட்டுவிட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.